தனுஷும் மிர்னால் தாக்கூரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஹாட் டாபிக் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க 2 பேருமே தங்களுடைய காதலை இன்னைக்கு வரைக்கும் உறுதி செய்யவே இல்லை. சில பேர் இதெல்லாம் ஃபேக்கு ரூமர்ஸ்னு சொன்னாலும் பல பேர் இதெல்லாம் உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த மிர்னால்? மிர்னால் தாக்கூர். மிர்னால் தாக்கூர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். இவங்களுடைய தாய்மொழி மராத்தி. கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தபோது டிவி சீரியல் வாய்ப்பு வரவே படிப்பை அதோடு நிறுத்திட்டு மிர்னால் தாக்கூர் 20 வயசில் நடிக்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா டிவி சீரியல்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. மராத்தி படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் அதுக்கப்புறமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பாலிவுட் நடிகையாகியிருக்காங்க மிர்னால் தாக்கூர். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா மிர்னால் தாக்கூர் இனிய இருமலர்கள் ஹிந்தி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தங்கச்சி ரோல் பண்ணியிருப்பாங்க. அதில் ரொம்ப கவனிக்கப்பட்டிருப்பாங்க. துல்கர் சல்மான் ஹீரோவாக நடித்த சீதாராமம் தெலுங்கு படம் தான். ஆனால் நடிகையாக அதில் வந்து மிர்னாலுடைய வாழ்க்கை மொத்தமாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதற்கப்புறமா, அதாவது சரியாக சொல்லப்போனால் சீதா அப்படிங்கிற ரோலுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா மிர்னால் எல்லாரையும் கவர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த படம் ஒரு பெரிய சப்போர்ட் இவங்களுடைய கெரியரில். நானி நடிப்பில் வெளியான ஹாய் நானா அப்படிங்கிற படமும் பார்த்தீங்கன்னா மிர்னால் தாக்கூருடைய கெரியரில் ரொம்ப முக்கிய படம். திருப்பு முனைன்னு சொல்லலாம். அவங்க இன்னும் தமிழ் படத்தில் நடிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கக்கூடிய படத்தில் மிர்னால் தாக்கூரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது மிர்னாலை வச்சு தமிழ் படம் இயக்குவாரா தனுஷ் அப்படிங்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. தூஃபான் படத்தை விளம்பரம் செஞ்ச போது பார்த்தீங்கன்னா தமிழ் படங்களில் நடிக்க காத்துக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு மிர்னால் தாக்கூர் சொல்லியிருப்பாங்க. அது போக இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரோலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஹீரோயின் அப்படின்னா லூசு பெண் கதாபாத்திரம் மட்டும் இல்லை, நல்லா மாசா வெயிட்டான ரோலில் தான் மிர்னால் தாக்கூர் இப்போ நடிச்சிட்டு வராங்களாம். இப்படி தான் பல செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இப்போதைக்கு கை நிறைய தெலுங்கு ஹிந்தி படங்களில் வரிசை கட்டி கை மேலே வச்சுருக்காங்களா மிர்னால் தாக்கூர். இந்த நிலையில தான் இவங்களுடைய காதல் விவகாரம் அடிபட்டு இருக்குது வெளியில். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் மிஸ்டர் டி பக்கத்துல இருந்தும் மிஸ் மிர்னால் பக்கத்துல இருந்தும் எந்த விதமான பதிலும் வரல. ஓகே மக்களே, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.